ஸோ நம்ம சீன் அனாலிசிஸ் பண்ண போறோம். எந்த படம்னா லியோ. கஃபே சீன்ல நடக்கிற அந்த ஃபைட் சீன வச்சு நம்ம இன்னைக்கு சீன் அனாலிசிஸ் பண்ண போறோம். வெல்கம் டூ சீன் அனாலிசிஸ். நாங்க இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்குன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தா இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். காஃபி ஃபைட் சீன் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதுலயும் வந்து ஒரு பிகின் மிடில் எண்ட் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதுல கேரக்டர் ஆர்க் எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு பார்த்திபன் டு லியோ அந்த மாதிரி கொண்டு வரக்காக இது பண்ணிருப்பாங்க. நீங்க நல்லா பார்த்துட்டு தெரியும், இந்த பார்த்திபனோட வாழ்க்கையை ஒரு நிமிஷத்துல காமிச்சிருப்பாங்க. டான்ஸ் ஆடுறது, அவங்க லைஃப் வந்து ஜாலியா இருக்கு அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் மாதிரி அவர் வந்து சாண்டி வருவாரு. சாண்டியும் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவர் டக்குன்னு திரும்புவாரு. அந்த காஃபி ஷாப் போர்டு இருக்கும், அது கீழே பாத்தீங்கன்னா வந்து சாக்லேட் காஃபி போட்டிருக்கும். ஸோ அங்கேருந்து அவருக்கு அந்த சாக்லேட் காஃபியோட அந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆயிருக்க மாதிரி நமக்கு தெரியும். மேனுவலும் அவர் கடையில் போய் மேனுவலாம் பார்த்துக்க மாட்டார். ஸோ அங்கதான் பார்ப்பாரு, அங்கதான் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகும். டக்குன்னு அவர் உள்ள போவாரு. ஸோ அவர் ஏற்கனவே அங்க பாத்தீங்கன்னா லியோ கேரக்டர் வந்து சும்மா ஜாலியா ஆடி பாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து இங்க திரும்பி பார்த்துட்டு இல்ல நாங்க ஆர்டர் எடுக்கல அந்த மாதிரி ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனா தான் வந்து வரும். குருதி கேரக்டர் உள்ள வரும்போது தான் ஃபர்ஸ்ட் ஒரு டென்ஷன் பில்ட் ஆகும். அப்பதான் வந்து சாண்டி ஓபன் அப் பண்ணுவார். இந்த மாதிரி இது நம்ம இது தாண்ட மாட்டோம், இது பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா அந்த டிராமா அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த அவர் ஓங்கி அடிக்கிற சீன்ல தான் வந்து ஐ திங்க் ஒரு செகண்ட் ஆக்ட் அந்த டிராமாலேயும் வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து அந்த செகண்ட் ஆக்டா வந்து சூப்பர் வந்து நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த சீன்ல ரொம்ப பிடிச்சதுன்னா அஃப்கோர்ஸ் நான் எல்லா இதுலயும் சொல்ல மாதிரி மேக்கிங் தான். ரைட்டிங் அஃப்கோர்ஸ் லோகேஷ் கனகராஜ், தீரஜ், அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன, ரத்னம்மா, அவங்க எல்லாமே இந்த சீன்ல வர்றது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும் சரி, ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டிக்கு எப்படி கன்னு கிடைச்சது, அதுக்கப்புறம் வந்துட்டு தளபதி வந்துட்டு டான்ஸ் ஆடுறது, அதையும் முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த பையனை விட பொண்ணுக்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்றது அதுக்கு முன்னாடியே நிறைய சீன்ஸில் காமிச்சிருப்பாங்க. அங்கே ஒரு வேலை செய்யுமே ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு, புதுசாக கல்யாணம் இருக்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதனாலேயே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு சாண்டி வந்துட்டு அந்த தாலியை சுற்றுவார். அது நார்மலாக ஒரு செயினோ இல்லை மற்றது ஏதோ இருந்ததுன்னா அவ்வளோ கனெக்டாக இருக்காது. அந்த தாலியை சுற்றும் போது மேபி லேடிஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு வச்சிருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கும் ஒரு இம்பேக்ட் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்றது வச்சிருக்கலாம். அப்புறமா எஸ்பெஷலி மேக்கிங்கை பற்றி சொல்லணும்னா இதில் 2 ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கன்னுக்கு இவர் பார்த்த உடனே, விஜய் பார்த்த உடனே அங்கே ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வரும். படத்துலையுமே நிறைய ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஹாரிசான்டலாக ரெண்டுமே கனெக்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. கலர் பேலட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்டு, ப்ளூ அண்ட் yellowish டோனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். படம் முழுக்கவும் மெஜாரிட்டி அந்த பேலட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர் லைட்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ளூ ட்ரெஸ், அவர் விஜய் பார்த்திங்கன்னா ப்ளூ ட்ரெஸ், அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ரௌன் கோட்டு ஒன்று போட்டிருப்பாரு. சாங் வந்த உடனே அதை பிரிச்சுட்டு ப்ளூ ட்ரெஸ், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃபைட் சீக்வென்ஸ் வந்த உடனே கரெக்டாக மற்ற படத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்லோ மோஷன்ஸ் எல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி லைவாக இருக்கும். அப்புறமா அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வச்சே ஃபைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிஷ்யூ ஸ்டாண்டோ இல்லை மெனு ஸ்டாண்டோ ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வந்துட்டு சாண்டி வாயில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி அடித்தது. அப்புறமா இருக்கிற கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அடித்தது. அதுக்கப்புறம் அவங்க கத்தியை வச்சு அவங்கள இது பண்ணது. அப்புறமா கன்னு கூட அவ்வளோதான், அவர் லாஸ்ட்ல அது கரெக்டாக கீழே விழும்போது ஒரு க்ளோஸ்அப் பண்ணி வச்சிருவாங்க, அது எங்கே விழுந்துச்சு அப்படின்றது. ஸோ அந்த ஷார்ட் டிவிஷன்ஸுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த என்டையர் சீக்வென்ஸ்ல ஒரே ஒரு ஸ்லோ மோஷன்ஸ் தான் இருக்கும். மிஷ்கினும் விஜயும் அவர் சாக்லேட் காஃபி அப்படின்றதுனால இது எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துன்னு வருவார். அந்த என்ட்ரி சீனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நான் எங்கே கனெக்ட் பண்ணேன்னா, மேபி இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்சாவை சாவடிச்சிட்ட பிறகு அர்ஜுன்
அர்ஜுனும், விஜயும் இப்படி ஓடி வரும்போது ஒரு ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணுவாங்க. சிமிலரா எனக்கு மட்டும் இப்ப புதுசா படம் பார்த்ததுனால என்னன்னு தெரியல. அது மட்டும் ஒரு மாரி மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த கெஃபேவோட பேரும் கிட்டத்தட்ட இவரு அனிமல் ரெஸ்கியூவர் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட எல்லாமே அனிமலுக்கு கனெக்ட் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. வைல்டு பீன் அப்படின்னு கெஃபே பேர் வச்சிருக்கிறதாகட்டும். அப்புறமா கிட்டத்தட்ட அந்த கெஃபேவோட மெனுலயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வயலன்ஸ இது பண்ற மாரி தான் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் மேல யூஸ் பண்ணியிருப்பாங்க. மை பிளட் இஸ் மை காஃபி அப்படின்றதாகட்டும். அதுக்கப்புறமா சைட்ல வந்துட்டு காஃபி அக்ஸ் யூ அப்படின்னு ஏதோ ஒண்ணு எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வயலன்ஸ குறிக்கிற மாதிரி அந்த காஃபியோட அட்வர்டைஸ்மென்ட்‌க்காக பண்ணியிருப்பாங்க இல்லையா? அனிமல குறிக்கும், இல்ல வயலன்ஸ குறிக்கும். ஸோ அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறமா மெயினான விஷயம் ரெட்ரோ சாங். அது சொல்லவே தேவையில்ல. அதுக்கான லீடு குடுத்து ரெட்ரோ சாங் வச்சு அ கரெக்ட்டா அந்த ஃபைட் சீக்வென்ஸ்‌க்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவாங்க. கரெக்ட்டா அந்த கன் வந்துட்டு அந்த பொண்ணு மேல வைக்கும்போது சாங்ஸ் சேஞ்ச் ஆகும். கரு கரு கருப்பாயில இருந்து தாமரைப்பூக்கு சேஞ்ச் ஆகும். அதுவுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு மிஸ்டேக்குன்னு பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த பொண்ணு நெத்தியில இருந்து கன் வைக்கும்போது அ அ எனக்கு மேபி இது தப்பா கூட இருக்கலாம். நான் சரியா கவனிக்கல. பட் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த மூக்கு மேல பொட்டு இருக்கும் ஆக்சுவலி. அது பார்த்தீங்கன்னா, ஆ இவரு ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு சிண்டுவ போய் பார்த்துக்க அப்படின்னு சொன்ன உடனே, அங்க போயிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பொட்டு சரியா வச்சுக்குவாங்க. அவங்க அந்த கலவரத்தில பொட்டு எப்படி கரெக்ட்டா வச்சாங்க அப்படின்னு தெரியல. மேபி நான் தப்பா கவனிச்சேனா, இல்ல என்னன்னு தெரியல. பட் இது மட்டும் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். பொட்டு மட்டும் பொசிஷன் மாறி இருக்கும். அதாவது மூக்குல இருக்கிற பொட்டு மறுபடியும் தலைக்கு போயிருக்கும். மிஷ்கின் ஒரு சீன்ல அந்த பொண்ணோட கழுத்த புடிச்சு தூக்குவாருல்ல, மறுபடியும் தலைக்கு போயிருக்கும். அவங்க இருக்கிற கலவரத்தில பொட்ட சரியா கூட வச்சிருக்கலாம். பட் அது மட்டும் கொஞ்சம் ஆடா ஃபீல் ஆச்சு. அப்புறமா கன் ஷூட் தளபதி வந்துட்டு கன் ஷூட் பண்ணுவாரு. எல்லாருமே ஷூட் பண்ணும்போது ஒரு க்ளோஸ் அப் பெருசா காமிச்சிருக்க மாட்டா. அவரு வந்துட்டு அந்த கன்ன தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. கன்னுக்கு ஒரு ஷாட், இவரு ஷூட் பண்ற மாரி ஒரு ஷாட். அவங்க க்ளோஸ் அப்ல ஷூட் ஆகுற ஷாட் எப்போ காமிச்சிருப்பாங்கன்னா, கோர்ட்ல இந்த மாதிரி ஆர்டினரி மேன் ஷூட் பண்றதும், இவரு ஷூட் பண்றதும் மாத்தி கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னும்போது, அப்ப அந்த சீன காமிச்சிருப்பாங்க. அவங்க க்ளோஸ் அப்ல யார் இவரு சுட்டாரு, அந்த 5 பேர் 5 புல்லட் ஷூட் பண்ற மாரி 5 பேருக்கு அ அ அதையும் கரெக்ட்டா ஐ மீன் வேற ஆங்கிள வேற ஒரு சீன்ல யூஸ் பண்ணுன்றதுக்காகவே இதுல இது பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா இவரு அந்த ஃபைட் சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கன்ன வச்சு அதுக்கு ஒரு ஆங்கிள்ஸு, ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக் ஃபோக்கஸ் ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கன்னுக்கும், அப்புறமா அந்த சாண்டி மூஞ்சிக்கும். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறமா சாண்டி வந்துட்டு ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி கேட்பாரு அப்படின்றதையும் முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏடிஎம் பின் நம்பர் அப்படின்னு சொல்றதாகட்டும், இங்கேயும் வந்துட்டு சாக்லேட் காஃபி அப்படின்றது. அப்புறமா சாண்டி வந்துட்டு சின்ன குழந்தையும் விடமாட்டாரு அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் சீன்லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மேபி ரைட்டர்ஸ் வந்துட்டு நெறைய பேர் இருந்ததுனால ரொம்ப கவனிச்சு இது பண்ணியிருக்காங்க. மேக்கிங்காவும் சரி, கலர் பிளானட்டும் சரி, ஆங்கிள்ஸும் சரி, அப்புறம் கரெக்ட்டா தளபதி சுடுறதுக்கு முன்னாடி கண்ண மூடிட்டு ஒரு வர்டிகோ ஷாட் ஒண்ணு வரும். அதுவுமே செம்மையா இருக்கும். அது ட்ரெய்லர்லயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்லர்ல வேற மியூசிக் இருக்கும். பட் ஒரிஜினலா வேற மியூசிக் இருக்கும். அந்த வர்டிகோ ஷாட்டும் செம்மையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுத்தி இவ்ளோ கலவரம் நடந்தாலும் சுத்தி யாருமே இல்லன்றது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நைட் டைம் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்டையர் ஃபைட் சீக்வென்ஸ்ல ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஷாட் சாங் ஓடின்னு இருக்கும்போது ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த சாங் லைட்டா கேட்கும். சுத்தி யாருமே இல்ல அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே செம்மையா இருந்துச்சு. ஸோ ரைட்டிங்க விட மேக்கிங் நல்லா இருந்துச்சு. இந்த சீக்வென்ஸ பொறுத்தவரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலா கொண்டு வந்திருந்தாங்க. வேற ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் எதனா இருந்திருந்தா ரொம்ப ஸ்லோ மோஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி, ஒரு க்ளோஸ் அப் போயி இது பண்ணி, அது பண்ணி அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அது இல்லாம வந்தது நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தமா ஒரு செம சீனுன்னு சொல்லலாம். ஒரு ஃபேமஸ் சீனு. லியோ படமேன்னு மொத்தமா எடுத்தாலே நெறைய பேர் இன்ட்ரோ சீன்ஸ விட அந்த நெறைய ஃபைட் சீக்வென்ஸ விட இதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அதெல்லாத்தை விட லியோன்னு எடுத்தாலே டைட்டில் கார்ட் சீனு, காஃபி ஷாப்பு, இன்டர்வல்லு, ஃப்ளாஷ்பேக்க பத்தியும் பெருசா நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. கிளைமேக்ஸு அந்த கார் ஃபைட் ஒண்ணு சிங்கிள் ஷாட் ஒரு ட்ரோன் ஷாட் வரும். அது இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. நம்மளுக்கே லியோன்னு சொன்னாலே இந்த மாதிரி சீன்ஸ் தான் ஞாபகம் வரும். அதுல குறிப்பிட்ட இந்த காஃபி ஷாப் சீனு ஒரு மெமரபிள் சீன்னு சொல்லலாம். அதுலயும் ஒரு அந்த சாங்கும், அந்த ஃபைட்டும் சேர்ந்து ஒரு கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க.
அந்த பாட்டுல வர லைனுக்கும் அந்த ஃபைட்டுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்க மாரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஒரு லைன்ல வரும். "தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்ததில்ல" அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட்டா இவங்க 2 பேரும் சண்டை கட்டுவாங்க. இந்த ஒரு ஐரனிய இந்த பாட்டுலயும், இந்த ஃபைட்லயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தது. அப்புறம் இந்த சீன்லயே நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்த்திபன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லியோவா மாறுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இந்த சீனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்திலேயே. இதுக்கப்புறம் தான் அவர் வந்து எல்லாரும் அவன வந்து லியோன்னு சொல்லி டார்ச்சர் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இங்கருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அவ்வளவுதான். ஆமா. அது அந்த லைனுன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, அதே தாமரைப்பூவுக்கும் ஒரு மாரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு லைன் வரும். அப்போ வந்துட்டு கரெக்ட்டா இவரு அந்த அடிப்பாரு இல்ல, அ ஆமா. சாண்டியோ, மிஷ்கினியோ அடிப்பாரு. அத கிளைமாக்ஸ்ல கூட கனெக்ட் பண்ற மாரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஷாட் வந்திருக்கும். அதுவுமே செம்மையா இருக்கும். யூசுவலி ஒரு படம் ஒரு எலிவேஷன் சீன்ஸ்னா மியூசிக் தான் எல்லாமே. இப்போ வந்துட்டு மியூசிக் ரொம்ப பூம் ஆயின்னு இருக்கு. அனிருத் தான் எல்லாமே மியூசிக்கால தான் அது அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பிரேக் பண்ற மாதிரி யூஸ்வலி என்னதான் ஏற்கனவே லோகேஷ் வந்துட்டு மாஸ்டர்ல பண்ணியிருந்தாலும், கைதில பண்ணியிருந்தாலும், விக்ரம்ல பண்ணியிருந்தாலும், இந்த பர்ட்டிகுலர் சீன்ஸ் ஒரு ஃபேவரட்டாவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். அந்த பாட்டை வச்சு எலிவேஷன் வச்சிருப்பாங்க. அப்புறம் இது தெலுங்குலயோ இல்ல ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்லயோ இந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியா இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு பெருசாவும் இருக்காது. இது ஒரு முக்கியமான அவனோட சேஞ்ச் ஓவருக்கு ஒரு முக்கியமான இது அப்படின்றதுனாலயே லென்த்தா வச்சிருப்பாரு லோகேஷ் வந்துட்டு. அதுவுமே ஸ்மார்ட்டான ரைட்டிங் அண்ட் மேக்கிங்னு சொல்லலாம். அதான் இந்த சீனோட கிளைமாக்ஸ்ல வந்து கன் எடுப்பாரு. கன்னையும் பார்ப்பாரு, ஸ்டாண்டையும் பார்ப்பாரு. டக்குன்னு ஒரு சுழட்டி அடிச்சு அந்த கன் எடுத்து ஒவ்வொருத்தர் சுடுவாரு. அது என்ன ஆ. சிம்பாலிக்கா நான் நினைச்சேன்னா, பார்த்திபன்ல இருந்து அவர் லியோவா மாறதுக்கான ஒரு சேஞ்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அந்த ஆமா. கேமரா அவர் அதனால கூட தான் கேமரா ஆங்கிளும் ஆமா. அது சொல்லணும்னு நெனச்சேன். கேமரா ஆங்கிளும் திருப்பி ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்ல மூவ். அதான் ப்ரோ எத எப்படி எப்படி காமிக்கணும் அப்படின்றது இருக்குல்ல ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச். நீங்க லியோன்னு எடுத்தாலே இந்த சீனுக்கு தான் நெறைய ரியாக்ஷன் சீன்ஸ் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். யாரும் அனலைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பட் நெறைய ரியாக்ஷன் சீன்ஸ் இந்தியனும் சரி, ஃபாரினும் சரி இந்த சீனுக்கு நெறைய பண்ணியிருக்காங்க. என்னதான் இது ஏற்கனவே வந்த சீனா இருந்தாலும். இப்ப நீங்க ஒரு ரைட்டிங்கே நீங்க எழுதணும் அப்படின்னு ஒரு சீன் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி ஒரு முக்கியமான சீன் எடுத்து நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு ரைட்டிங்ல சீன் எப்படி எழுதணும்? அது எப்படி நீங்க எங்கேஜிங்கா கொண்டு போகணும்னு பார்க்கறதுக்கு இந்த மாரி ஒரு சீன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இந்த சீன் அனாலிசிஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதே மாரி நெறைய சீன் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைச்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது புடிச்ச சீன் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அதே மாரி மூவி அனாலிசிஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா அதையும் நீங்க கீழ வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதே மாரி நெறைய அனாலிசிஸ் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா Instagram அண்ட் WhatsAppல வந்து DM பண்ணுங்க. இதே மாரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறோம்.